அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அழகு கிச்சன். பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? தங்கமான பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமா இருங்கடா செல்லம். நான் வீட்டில் பாத்தியா ஓதலாமா? எப்போதுமே நான் யாரும் பாத்தியா ஓத மாட்டேன். நான் தான் எல்லாருக்கும் பாட்டன் பாட்டி அம்மா அத்தா அப்பா சின்னம்மான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நான் தான் யாசின் ஓதுவேம்மா. யாசின் ஓதி அதையா செஞ்சு சாப்பாடு கொடுக்கறது வழக்கம். ஏன் பாட்டியா காலத்தில் தான் பொலிமா தூவி ஆக்கி தேங்காய் போட்டு அஜித்தை கூப்பிட்டு ஓதுவாங்க. இப்போ அதெல்லாம் நம்ம செய்கிறது இல்லைன்னு வச்சுக்கோ. அதனால் நான் தான் ஓதி நான் தாண்டம்மா சோறு கொடுப்பேன். வேறு ஒன்றும் இல்லைடா செல்லங்களா, தப்பாக எடுத்துக்காதீங்க. இங்கே டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னா, அதனால் கண் ஆப்ரேஷன் பண்ணதால நான் ஓதலை. இன்றைக்கி மருமக தான் ஓதுனாங்க யாசின்னு. ஓதி நம்ம சோறு கொடுத்தோம்னு வச்சுங்க. அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். நான் இன்றைக்கி டாக்டருக்கு அன்றைக்கி போனப்போ ஒரு புள்ள பார்த்துட்டு அம்மா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். சந்தோஷமாக தாங்களே. யாரும்மா நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியாம்மா, நீ யாரும்மான்னு கேட்குறேன். அந்த புள்ள சொல்கிறா, உங்களை யூடியூப்பில் பார்த்துருக்கேன், அதனால தான்ம்மா நான் பேசுகிறேன் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக தாங்கலை. ஐயோ புள்ள பேசுகிறாள்ன்னு சொல்லிவிட்டு, நீ யாரும்மா, நீ என்ன ஊருமான்னு கேட்க, நான் சீர்காழிம்மான்னா. அதோட சரி சீர்காழியாம்மா, அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு உடனே ஆட்டோ வந்துச்சின்னு புள்ள சொன்னோன்னே ஏறி வந்துட்டேன். வீட்டுக்கு நினைக்கிறேன், என்னடா அது பேசணுமே, அந்த பிள்ளைகிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கலாம் நம்ம ரசிகன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்ட, அதையும் விட்டுட்டு அந்த புள்ள பேர் கூட எனக்கு தெரியலடா செல்லங்களா. என்ன என்கிட்ட பேசுனா புள்ள பார்த்தா பழகுனா பேசுனா எனக்கு பேரை கேட்க மறந்துட்டேன். அவன் வடிவேலு சொன்ன மாதிரி மண்டையில் உண்ட கொண்டைய மறந்த மாதிரி நான் மறந்து தொலைஞ்சிட்டேன் லூசு மாரி. எனக்கு மனசு வருத்தமாக தாங்கலை. அந்த புள்ள யார் என்னன்னு தெரியல. சீர்காழிலேருந்து அந்த புள்ள நம்மளை பார்த்து பேசுனாலே பழகுனாலே நம்ம என் பேரை கூட கேட்காம லூசு மாரி வந்துட்டோமேன்னு மனசு அடிச்சிக்கிச்சு. வேறு ஒன்றும் இல்லைடாம்மா. என்ன இன்னும் என் பையன்கிட்ட பேசலை, என் தம்பிக்கிட்ட பேசலை, என் மருமகன்கிட்ட பேசலை, யார்கிட்டையும் பேசலை செல்லங்களா. நான் பெறாத பிள்ளைங்க உங்கள்கிட்ட தான் பேச ஆசைப்பட்டுட்டு பேசிகிட்டு இருக்கேன். இனிமேலும் பேசிகிட்டு இருப்பேன். அப்பப்போ பேசுவேன் செல்லங்களா. கண் ஓரளவு தேவலாம், உங்கள் துவா பறக்கத்தால் பாதி அளவு தேவலாம் செல்லங்களா. ரொம்ப 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 நன்றி செல்லங்களா.